ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். பார்த்திங்கன்னா இந்த பப்பியை வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க நாய் வண்டி வந்து. ஆனால் இது காணாமல் போயிடுச்சு, வரவே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காது கட் பண்ணி விட்ருக்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த வயிறு பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது நான் கறி வாங்க அந்த பக்கம் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வரத்தங்க கறி வாங்க போயிருந்தேன். வரத்தங்க ஐயோ அம்மா விட்டுடு வா. கறி வாங்க போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்துட்டு எங்கிட்ட அந்த அழுக. அப்புறம் சரி நாங்கள் தான் இவனுக்கெல்லாம் சாப்பாடு வைப்போம். இது வந்து அவங்க அம்மாலாம் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அப்புறம் நான் கறி வாங்க போன பக்கம் பார்த்திங்கன்னா இது இருந்துட்டு அழுன்னு அழுது தொத்துது என் மேலே. அப்புறம் நான் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வண்டியில் தூக்கி வச்சுட்டு வந்தோம். கொஞ்சம் தூரம் வண்டியில் வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வண்டி பின்னாடி அப்படி ஓடுறா பாருங்க. அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஏரியாவுக்கு இப்போ வந்துட்டான்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அது தாயின்றது. தாயை தேடி வந்துருச்சு. எங்களே அந்த ஒரு நன்றி உள்ள மிருகமுங்க அதெல்லாம். பப்பீஸ் எல்லாம் ரொம்ப நன்றி உள்ளவங்க. அவங்க வந்து நம்மளை மறக்கவே மாட்டாங்க இன்றைக்குமே. நம்ம எத்தனை வருஷம் கழித்து பார்த்தா இந்த பப்பியை பிடிச்சிட்டு போய் ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து இப்போ தான் கொண்டு வந்து விட்டுருக்குறாங்களா இல்லை முதலே கொண்டு வந்து விட்டுட்டாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்ததுமே சந்தோஷம், அவளுக்கு சரியான சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கொஞ்சிக்கிறாங்கன்னு. எவ்வளோ நாள் கழித்து வந்திருக்குதாங்களா. அப்புறம் மோப்பம் பிடிக்கிறா கொஞ்சிறா. சரிடி தங்க உங்கள் அம்மா அவங்க அம்மா கூட்டி கோழிக்கால் முட்டை எல்லாம் பப்பீஸ்க்கு காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இவங்களுக்கு வாங்க போவாங்க கோழி கடைக்கு. அந்த கோழி கடைக்கு போகிற வழியில் தான் இவளை பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாவம் எங்கேயாச்சும் ஒரு தெருவில் கொண்டு விட்டா சாப்பாடு யார் போடுவா? அதுதான் ரொம்ப கவலை ஃப்ரெண்ட்ஸ். கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் அந்த தெருவில் இருப்பா அவங்க அம்மா. போய் கூட்டிகிட்டு வந்து அவள் கூட விட்டாச்சு. மகளை கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தாய்ப்பாசம்ன்றது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். நேற்றுக்கெல்லாம் ரொம்ப காண்டாகிட்டு இருந்தா. இந்த பப்பீஸ் 2 தான் நாங்கள் வளர்க்குறோம், அந்த குட்டீஸு. அது வந்து அந்த பப்பியோடது. ஆனால் இப்போ வந்து மகளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். கொஞ்சுறது அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சம்மா.